ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டைம்ஸ் டு நோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கேட் எக்ஸாமுக்கான டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஏன் இப்போ கேட் எக்ஸாம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, 2021 அண்ட் 2022 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஹையரிங் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேட் ஸ்கோரை வந்து 3 இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா கம்பெனிலும் வந்து என்டர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த ஒரு கேட் எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் டைம்ஸ் டு நோ. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கேட் 2022 டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2022 அஃபிஷியல் சைட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ மொபைல் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கேட்டோடைய அஃபிஷியலான வெப்சைட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் பற்றின அபோர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேட் 2022க்கான பேப்பர்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் அஸ் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. உங்களோட டவுட் எல்லாமே நீங்க வந்து அங்கே கிளியர் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 2 காம்பினேஷன்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ்ல வந்து நிறைய பேர் எழுதுவாங்க எக்ஸாம். ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபாரின் கேண்டிடேட்ஸ் டீட்டெயில்ஸ், நியூ பேப்பர் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸ், அண்ட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன், அதுக்கப்புறமா வந்து இந்த கேண்டிடேட்ஸ்க்கான கைடன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைட் சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 செப்டம்பர் 2021 பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னிலிருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 24 செப்டம்பர் 2021 ஃப்ரைடே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து க்ளோசிங் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1 அக்டோபர் வரைக்கும், அதாவது 24 செப்டம்பர்லேருந்து 1 அக்டோபர் வரைக்கும் எக்ஸ்டெண்டட் பீரியட் தருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைன் பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கேட்டகரி வைஸ், அதாவது கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து 26 அக்டோபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ல ஏதாவது டிஃபெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க. அண்ட் 1 நவம்பர் வந்து நீங்க அந்த டிஃபெக்டிவ் அப்ளிகேஷன் வந்து கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 12 நவம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க உங்களுக்கான எக்ஸாம் சென்டரோ இல்லை பேப்பர் கேட்டகரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 12 நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ரோல் பண்ணும் போதே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு என்ரோல் பண்ணுங்க. நீங்க சேஞ்ச் பண்றீங்க டைம்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கிரீன்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்க நியூவா ஒரு யூசர் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் ஹியர் கொடுத்துருங்க. இங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து நான் என்னோட லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நேம் தான் வந்து உங்களுடைய கேட்டோட அட்மிட் கார்டில் வரும். ஸோ நேம் வந்து சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்க கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டிடேட்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னோட மெயில் ஐடியை வந்து இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கண்ட்ரி கேட்டிருப்பாங்க. ஸோ கேண்டிடேட் எந்த கண்ட்ரியோ அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நான் வந்து என்னோட மொபைல் நம்பர் வந்து இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் பாஸ்வேர்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து யாராலையுமே ஈஸியாக கெஸ் பண்ண முடியாம சிம்பிளா வந்து ABCD 1 2 3 4 5 அந்த மாதிரி வைக்காம ஒரு கேபிட்டல் லெட்டர் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே வந்து கலந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 8 to 15 கேரக்டர்ஸ் லென்த்ல வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட பாஸ்வேர்டு வந்து நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்வ் பண்ணிட்டு கடைசியா வந்து சப்மிட்டுங்கிறது வந்து கொடுத்துருக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த லாகின் பேஜ்லேயே தான் வந்து நிற்கும். ஸோ ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்னு வரும். உங்களுக்கான என்ரோல்மெண்ட் ஐடி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க ஃபோனுக்கு மெசேஜ் ஆகும், அதே மாதிரி மெயிலுக்கும் வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்னோட மெயில் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க இப்போ கிரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து கீழே கேப்சா வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேப்சா வந்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டு சப்மிட்டுங்கிறது வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து இங்க காட்டும். ஸோ வெல்கம் கார்த்திக், இப்போ என்னோட நேம் வந்து கரெக்டாக காட்டிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் யூ வாண்ட் டு அப்பியர் இன் கேட் 2022. ஸோ ஒரு பேப்பர் எழுதுறீங்களா இல்லை 2 பேப்பர் எழுதுறீங்களா அந்த மாதிரி கேட்கும். ஸோ இப்போ வந்து 1 பேப்பர் வந்து நான் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் கேட் 2022 பேப்பர்னு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பேப்பர் 1. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு எங்கெந்த சென்டர் வந்து செலக்ட் பண்ண போறீங்கன்றதை கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஆப்ஷனல்ல ஒரு 3 பிளேஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பக்கத்திலே வந்து அது எந்த ஸ்டேட்ல வருதுங்கிறதையும் வந்து கண்ட்ரி கோட்ல ஸ்டேட் கோட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எங்க நியரரா இருக்கோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எனக்கு தகுந்த மாதிரி வந்து சென்டர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களோட சென்டர் வந்து என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சேவ்னு இருக்கும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறமா வந்து டிகிரி பத்தின டீடைல்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட் வந்து ஃபைனலா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அட்மிட் கார்டுல நேம் எப்படி வரணுமோ அந்த நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எடிட் பண்ணா எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க இங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கோடு வந்து உங்களுக்கு மெயிலில் சென்ட் ஆகும். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கும் வந்து வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. அண்ட் ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஜெண்டர் என்னவோ என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கேட்டகரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஜென்ரல், இவிஎஸ்ஆ இல்லை ஓபிசியா, எஸ்சி எஸ்டியான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஜென்ரல் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சன் வித் பெஞ்ச் மார்க், அதாவது ஏதாவது டிசபிலிட்டி இருக்கான்றதை கேட்டிருக்காங்க. ஸோ டிசபிலிட்டி இருந்தா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், அதாவது படிக்கிற விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ், லேர்னிங்ல டிசபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் என்னவோ பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களோட பர்மனன்ட் ரெசிடென்ஸ் கண்ட்ரி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட கண்ட்ரி வந்து இங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் தேர்டா வந்து நீங்க என்ன ப்ரூஃப் என்டர் பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஆதார் ஐடி வச்சு தான் என்டர் பண்ண போறேன். ஸோ ஆதார் ப்ரூஃப் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆதாரோட நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேரண்ட் ஆர் கார்டியனோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டா என்டர் பண்ணிக்கலாம். நேம் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் பேரண்ட், அதாவது பேரண்ட் ஆர் கார்டியனோட கண்ட்ரி என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரண்டோட நேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரண்டோட ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நான் ஸோ இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து இங்க நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த டீடைல்ஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீடைல்ஸும் கரெக்டா என்ரோல் பண்ணிருக்கீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா இங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி எதுவும் இல்லாம கரெக்டா பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கு அப்புறமா முக்கியமான நம்ம 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு வந்து மெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு வெரிஃபை கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பருக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போயிருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வெரிஃபை பண்ணாதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் வரும்போதே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நான் வந்து அதை வெரிஃபை பண்ணி
ஸோ வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஓகே கொடுத்துருங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வெரிஃபைடு அப்படிங்கிறது வந்து நம்ம காட்டிடும். ஸோ ஒன் செகண்ட் வந்து எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபைன் பே பண்ணி தான் வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ட். ஸோ இது வந்து நம்மளோட அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட அட்ரஸ் இப்போ ஃபில் பண்ணி ஸோ உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ் லைன் 2, 3 எல்லாமே வந்து ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேவுங்கிறது வந்து கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணுற டேட்டா எல்லாமே இங்கே மேலே சேவ் ஆகிட்டே வரும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து கொடுங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோட காலேஜ் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காலேஜோட கண்ட்ரி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாங்கிறது வந்து செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து தமிழ்நாடுங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க காலேஜோட சிட்டி ஆர் டவுன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்க காலேஜ் எங்க இருக்கோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட காலேஜில் என்ன ரிஜிஸ்டர் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிகிரி என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பிடெக்னா பிடெக், பிஇனா பிஇன்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றது வந்து கேட்டிருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இயர் ஆஃப் குவாலிஃபைங் டிகிரின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த வருஷம் நீங்க பாஸ்ட் அவுட் ஆகுறீங்களோ அந்த இயரை வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து 2022 வந்து பாஸ்ட் அவுட் ஆகும், அதனால அதை கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட யூனிவர்சிட்டியோட நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டினா அழகப்பா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து உங்க காலேஜோட நேம் வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட காலேஜ் நேம் என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாமே ஒன் செகண்ட் கரெக்டா இருக்காங்க வந்து செக் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்ங்கிறது வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கலர் ஃபோட்டோகிராஃப் ஒன்று அப்லோட் பண்ணணும். அது வந்து பாஸ்போர்ட் சைஸில். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சிக்னேச்சர், நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், நான் வந்து ஆதார் கார்டு கொடுத்ததுனால ஆதார் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எதை கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து அட்டாச் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேபெக், ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 240x320 இந்த பிக்சல் ரேஞ்சில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5KB to 200KB அந்த ஃபோட்டோவோட சைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் போட்டு பிக்சல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குரோம் போயிட்டு பிக்சல் சேஞ்சருங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே உங்களோட ஃபோட்டோ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ ரீசைஸ் பிக்சல் இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிக்சல் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். வித் அண்ட் ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல கொடுத்திருந்த சைஸ்க்கே போட்டுருங்க. 240x320. இங்க வந்து ஃபிக்ஸ்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஆட்டோவா வந்து வித்துக்கு தகுந்த மாதிரி ஹைட் எடுத்துக்கும். அதை வந்து நீங்க அன்டிக் பண்ணிட்டு 240x320 வந்து கொடுத்து ரீசைஸ் கொடுங்க. ரீசைஸ் கொடுத்துட்டு இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னும் 2 போட்டோவான சிக்னேச்சர் அண்ட் ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது அதுல மென்ஷன் பண்ணிருக்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து ரீசைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு கிராப் பண்ணுற ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப், ரொட்டேட், அப்லோட் இமேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணிக்கிறேன்.
ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ சிக்னேச்சர் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நீங்க வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை எங்கேருந்து கேதர் பண்ணீங்க, அதாவது அதோட சோர்ஸ் என்னங்கிறது கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் தான், இன்டர்நெட் இல்லை போஸ்டர்ல இருந்து எடுத்துருக்கீங்கன்னா எதுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்டர்நெட் சர்ச்சிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து உங்க போட்டோலாம் கரெக்டா அப்லோட் ஆயிருக்கா, அப்லோட் சக்சஸ்ஃபுல் வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. கீழே வந்து இப்போ இந்த பேஜை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா மேலே சேவ்டுன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அண்ட் இங்க வந்து சேவ் அண்ட் வியூ மை அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ இங்க வந்து நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறது வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு அப்புறமா வந்து கோ பேக்குங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கோ பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கேயே வந்து எல்லா டீடைல்ஸுமே வந்து மறுபடியும் ஷோ ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட இ சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட நேம் வந்து கேபிட்டல்ல டைப் பண்ணதுக்கு அப்புறமா வெரிஃபை அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆயிடும். அண்ட் ஃபைனலா இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கேட் அட்மிட் கார்டு. இதை வந்து நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஹால் டிக்கெட் மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்மிட் அண்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட்னு இருக்கும். இங்க வந்து நீங்க பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஓகேங்கிறது வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் இங்க ஒரு இ சிக்னேச்சர் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்மிட் அண்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1500 வந்து பே பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேப்சா கூட நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு மேக் பேமெண்ட்ங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேமெண்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபோன்பே வேலட், அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், வேலட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேமெண்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1500, அதே மாதிரி அவங்க ஃபைன் பே பண்ணி, அதாவது இந்த 6 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து பே பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2000 வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 750 வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னா 1250 வந்து பே பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் அமௌண்ட் வந்து 500ங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். ஸோ ஓகே கைஸ், இதுதான் கேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி இந்த ஒரு கேட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து வீடியோ மேக் பண்ண நெக்ஸ்ட் வீடியோல ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமா வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதை வச்சு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ், இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இன்னும் ஆன்லைன் சர்டிபிகேட் கோர்சஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரீ இன்டர்ன்ஷிப், ஒர்க் ஷாப் அண்ட் ஜாப் அப்டேட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலா நம்ம டெலிகிராம் குரூப்க்கான லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அங்கேயும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே.